மாணவர்களே, மாணவிகளே, பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப மாணவ மாணவிகள் +2 முடிச்சு மிக மிக முக்கியமான ஒரு கட்டத்தில் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்க ஐஏஎஸ் வாங்கணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, கல்லூரியில் போய் சேர்ந்ததும் நீங்க என்ன பாடத்துல சேர்ந்திருக்கீங்களோ அந்த பாடங்களை ஒழுங்கா படிக்கிறதே ஐஏஎஸ் தேர்வுக்கு உங்களை தயார்படுத்திக் கொண்டது போன்றது ஆகும். சிவில் சர்வீசஸ் தேர்வு என்று சொல்லக்கூடிய தேர்வுகள் உங்களுக்கு நீங்க இந்த முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்க என்னென்ன சிந்திக்க வேண்டும் அப்படின்னா, உங்களுடைய திறமைகள் என்ன, எந்த பாடத்தில் எந்த பணியில் உங்களுக்கு ஆர்வம் இருக்கிறது. இன்னைக்கு நான் போலீஸ் ஆபீசரா நிக்கிறேன் அப்படின்னா இதுவரைக்கும் நான் எடுத்த முடிவுகள் தான் முக்கியமான காரணம். ஒரு நாள் உட்கார்ந்து ஒரு முடிவு பண்ணிருக்கேன், போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சேருவோம். சோ அதான் நான் போலீஸ் ஆபீசர் ஆனேன். நீங்க வேணும்னா இந்த +2 தேர்வு முடிஞ்ச போது +2ல எல்லா பாடங்களையும் முதல் மார்க் வாங்குற மாணவர்கள் எல்லாம் போய் பேட்டி கேட்பாங்க, பேட்டி காண்பாங்க இல்லையா. எனக்கு ஒரு மாணவன் ஞாபகம் இருக்கு. 2003 அப்பதான் சென்னை இணை கமிஷனரா இருந்துட்டு இருந்தேன். ஒரு மாணவன் பேட்டி கொடுத்திருந்தாரு. எனக்கு ரொம்ப உருக்கமா இருந்தது அந்த மாணவனை பார்த்தா. ஏன்னா அந்த மாணவன் ரொம்ப ஏழை மாணவன். ஒரு பாடத்துல மட்டும் முதல் மார்க் வாங்கியிருக்கான், ஜியோகிராபி. அவன் சொல்லியிருக்கான், நான் 4 மணிக்கு கிளாஸ் முடிஞ்சதும் வீட்டுக்கு போய் 8 மணி வரைக்கும் படிப்பேன். 8 மணில இருந்து 12 மணி வரைக்கும் எங்க மதுரையில உள்ள ஒரு பரோட்டா கடையில் நான் பார்ட் டைம் ஒர்க் பண்ணுவேன். அதுக்கு பிறகு நான் காலையில வீட்டுக்கு போய் படிச்சு தான் சார் முதல் மார்க் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பேட்டி கொடுத்திருந்தாரு. அப்ப அவர்கிட்ட கேட்கறாங்க, உங்களோட லட்சியம் என்ன? நான் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக வர வேண்டும். 2வது சயின்ஸ் என்ன சொல்றாரு, எழுதிக் கொள்ளுங்கள். 2009 ஆண்டு, இது 2003, 2009 ஆண்டு இந்த வீரபாண்டியன் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக வருவான். எழுதிக்குங்க சார் அப்படி சொல்லி கான்பிடன்ஸ் ஆஃப் தட் பாய். அந்த மாணவன் எங்களுடைய தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய ஐஏஎஸ் பயிற்சி மையத்தினுடைய மாணவன். அவருக்கு நான் கிளாஸ் எடுத்திருக்கிறேன், இன்டர்வியூ பயிற்சி கொடுத்திருக்கிறேன். 2009 ஆண்டு ஐஏஎஸ் தேர்வு பெற்ற மாணவன் பட்டியல பாத்தீங்கன்னா முதல் மாணவன் அந்த வீரபாண்டியன் ஐஏஎஸ். அதாவது ஐஏஎஸ் பார் பண்றதுக்கு ஏழ்மை ஒரு தடையே கிடையாது. ஏழ்மை கிடையாது, உங்களுக்கு பேக்ரவுண்ட் வேணுங்கிறது கிடையாது. ஐஏஎஸ் தேர்வு பாஸ் பண்றதுக்கு ரொம்ப சிறந்த ஆங்கில லாங்குவேஜ் வேணும்னு கிடையாது. இங்கிலீஷ் தப்பு இல்லாம எழுதவும் பேசவும் தெரியணும், அவ்வளவு. தமிழ் மொழி தெரிஞ்சிருக்க வேண்டும். உங்களுக்கு எந்த பேக்ரவுண்டும் தேவையில்லை. உங்களுக்கு அப்பா அம்மா நல்லா படிச்சிருக்கணும், இல்ல சோசியல் பேக்ரவுண்ட் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. உனக்கு ஆசை இருந்ததா நீங்க ஒழுங்கா படிச்சீங்கன்னா சிவில் சர்வீஸ் தேர்வு பாஸ் பண்ணலாம். இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வுல ஒரு முக்கியமான அம்சம் என்னன்னா, சின்ன வயதில் உயர்ந்த பதவிக்கு வரலாம். இந்த ஐஏஎஸ் தேர்வு ஒவ்வொரு ஆண்டும் மத்திய அரசாங்கம் நடத்தும். யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் என்கிற ஒரு அமைப்பு ஒவ்வொரு ஆண்டும் இந்த தேர்வு குறித்த நேரத்தில் நடைபெறும். மே மாதம் 28ஆம் தேதி முதல் கட்ட தேர்வு நடக்கும். நவம்பர் மாதம் 5ஆம் தேதி 2வது கட்டம். அடுத்த வருஷம் மார்ச் மாதம் நேர்முக தேர்வு, இன்டர்வியூ 3 கட்டத்தில் நடைபெறும். ஐஏஎஸ் ஓட சேர்ந்து இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் ஒன்று இருக்கு. அது ஒரு நல்ல சேலஞ்சிங் ஜாப் தான். வெளிநாடுகள் தான் உங்களுக்கு வேலை, சம்பளம் எல்லாம் உங்களுக்கு டாலர்ல தான் கொடுப்பாங்க. அங்க நிறைய பிரிவிலேஜஸ் இருக்கு. ஐஎஃப்எஸ், இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கவுண்ட் சர்வீஸ் ஒன்று இருக்குங்க. அதுவும் ஆடிட் டிபார்ட்மெண்ட்ல உயர்ந்த பதவி. கஸ்டம்ஸ்ல உயர்ந்த பதவி. இன்கம் டேக்ஸ் கமிஷனர்ஸ் அந்த பதவி இருக்கு. போஸ்டல் சர்வீஸ், ரெவன்யூ சர்வீஸ், ரயில்வேஸ் டிபார்ட்மெண்ட் அதுல உயர்ந்த பதவியும் இருக்கு. இப்படி சுமார் 22 பணிகளுக்கு சேர்ந்து ஒரே ஒரு தேர்வு நடக்கும். புரியுதா? சரி, ஐஏஎஸ் கிடைக்கல அப்படின்னா நீங்க ஐபிஎஸ் ஜாயின் பண்ணலாம். ஐபிஎஸ் கிடைக்கலையா ஐஎஃப்எஸ் ஜாயின் பண்ணலாம். அதுவும் கிடைக்கலையா, மார்க் குறைஞ்சு போச்சா கஸ்டம்ஸ் ஜாயின் பண்ணலாம். இன்னும் குறைஞ்சு போச்சா இன்கம் டேக்ஸ் ஜாயின் பண்ணலாம். ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணலாம். பெரிய உயர்ந்த பதவி. ஓகே, இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற பதவிகளில் உங்களுக்கு படிப்படியாக பதவி உயர்வு கிடைக்கும். நீங்க ஐஏஎஸ் தேர்வு எழுதணும்னா நீங்க ஒரு இந்திய நாட்டின் குடிமகனாக இருக்க வேண்டும் அல்லது குடிமகளாக இருக்க வேண்டும். நம்ம எல்லாருமே இந்தியன் சிட்டிசன் தான். 21 வயது முடித்தவராக இருக்கணும். 4 முறை இந்த தேர்வு எழுதலாம். நீங்க பிசியாக இருந்தால் 7 முறை எழுதலாம். நீங்க ஷெட்யூல்டு காஸ்டாக இருந்தால் 35 வயது வரைக்கும் தொடர்ந்து எழுதலாம். ஒரு டிகிரி படித்தவராக இருக்கணும். டிகிரி படிச்சிருந்தா போறோம். அதாவது ஒரு பட்ட படிப்பு. இப்ப இன்னைக்கு ட்ரெண்ட் என்ன தெரியுமா? தமிழ்நாட்டில இருந்து இன்னைக்கு 120 பேர் இன்டர்வியூ போறாங்க. மெஜாரிட்டி ஆர் என்ஜினியர்ஸ். டிகிரி படித்திருந்தால் போதும். எம்ஏ, எம்எஸ்சி, பிஹெச்டி எல்லாம் தேவையே கிடையாது. எப்படி சார் ஐஏஎஸ் படிச்சா எப்படி? நான் இப்ப ஒன்னும் +2 வரைக்கும் நல்லா படிச்சிருக்கேன். ஒருவேளை நான் டிகிரி போய் ஜாயின் பண்ணும்போது 2-3 சப்ஜெக்ட் அரியர் ஆகி போச்சு, அப்ப கூட நீங்க ஐஏஎஸ் எழுதலாம். புரியுதா உங்களுக்கு? கரஸ்பாண்டன்ஸ் படிச்சிருக்கேன் சார், முடியுமா? முடியும். டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் படிச்சவங்களுக்கு மட்டும்தான் எலிஜிபிலிட்டி இல்லை. 10ஆம் கிளாஸ் படிச்சிருக்க மாட்டாங்க, 12th படிச்சிருக்க மாட்டாங்க, திடீர்னு டிகிரி படிப்பாங்க. தெரியுமா உங்களுக்கு? அது அவங்களுக்கு எழுத முடியாது. 10வது படிக்கணும், 12th முடிக்கணும், டிகிரி படிக்க வேண்டும். அதாவது இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வுக்கு உண்மையிலேயே உடல் தகுதி எல்லாம் ஒன்றும் தேவை கிடையாதுங்க. சார் நான் குள்ளமா இருக்கிறேன், நான் கருப்பா இருக்கிறேன், எனக்கு ஐஏஎஸ் கிடைக்குமா? நீ உங்களுக்கு ஒரு மூஞ்சியில 2 கண்ணு இருக்கணும், 2 காது இருக்கணும், அவ்வளவுதான். அந்த பிசிக்கலி சேலஞ்ச் இருந்தா கூட ஐஏஎஸ்க்கு நீங்க எலிஜிபிலிட்டி இருக்கு. ஐபிஎஸ்க்கு மட்டும் தான் ஒரு குறைந்த ஹைட் வேணுங்க.
உடல் தகுதி, ஒன்லி ஐபிஎஸ். அதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு உடல் தகுதி தேவை. மற்ற எல்லா பணிகளுக்கும் உடல் தகுதி என்று எதுவாக பெருசாவணும் கிடையாது. சிவில் சர்வீசஸ் முதல் கட்ட தேர்வு தாங்க முக்கியம். இந்த முதல் கட்ட தேர்வு நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு பிறகு அதை பத்தி எல்லா விவரங்களும் உங்களுக்கு தெரிய வரும். பிரிலிமினரி தேர்வு என்பது 2 பேப்பர் தாங்க. ஒன்னு ஜெனரல் நாலேஜ், அதர் இஸ் கால்ட் ஜெனரல் ஸ்டடீஸ், இன்னொன்னு CSAT. புரியுதா உங்களுக்கு? ஜெனரல் நாலேஜ்னா என்ன? எக்கனாமிக்ஸ், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா, ஜியோகிராபி ஆஃப் இந்தியா, இதை பற்றிய கேள்விகள். 100 கேள்விகள், 200 மார்க். 200க்கு ஒரு 105 எடுத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பாஸ். அது முடிச்சதும் ஒரு முக்கியமான பேப்பர் இருக்கும், அதுக்கு பேரு CSAT, சிவில் சர்வீசஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட். ஓகே, இந்த சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட் தான் ரொம்ப முக்கியமானது. அதுல கொஞ்சம் கணக்குகள்லாம் கேட்பாங்க, மேத்தமேட்டிக்ஸ், லாஜிக்கல் ரீசனிங் கேட்பாங்க. லாஜிக்கல் ரீசனிங் உங்களால நல்லா சிந்திக்க தெரிகிறதா, லாஜிக்கலா சிந்திக்க தெரிகிறதா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு பேர் தான் CSAT. CSATல காம்ப்ரிஹென்ஷன் ஸ்கில்ஸ், ஒரு பேராகிராஃபை கொடுத்து இதுல என்னதான் சொல்றாங்க அப்படின்னு உங்கள்ட்ட கேள்வி கேட்பாங்க. அதுக்கு பேர் காம்ப்ரிஹென்ஷன். இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ். அதான் சொல்றேன், நீங்க IAS படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்பவே கொஞ்சம் இங்கிலீஷ் லாங்குவேஜினுடைய திறமையை வளர்த்துக் கொள்ளணும். தவறில்லாமல் ஆங்கிலம் எழுதணும், தவறில்லாம பேச தெரிய வேண்டும். காம்ப்ரிஹென்ஷன் ஸ்கில், நிறைய வார்த்தைகளுடைய மீனிங் தெரிஞ்சுக்கணும். டிசிஷன் மேக்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங், இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் இப்போ வந்திருக்கு. சோ மென்டல் எபிலிட்டி, பேசிக் நியூமராசி, டேட்டா இன்டர்பிரேஷன், இங்கிலீஷ் லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷன் ஸ்கில்ஸ். சோ ஆங்கிலம் நல்லா இருக்கணும். நீங்க சிந்திக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தணும், சிந்திக்கக்கூடிய பழக்கம். இந்த முதல் கட்ட தேர்வை நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா நீங்க முக்கியமான தேர்வுக்கு உங்களை அழைப்பார்கள். இந்த முதல் கட்ட தேர்வு மார்க் வந்து IAS செலக்ஷனுக்காக எடுத்துக்கொள்ள மாட்டாது. You understand? Preliminary marks will not be counted for the main examination. இப்போ நீங்க மெயின் எக்ஸாமினேஷனுக்கு வரீங்க. இந்த மெயின் எக்ஸாமினேஷன் ரிட்டன் எக்ஸாமினேஷன், எஸ்ஏ டைப் கொஸ்டின்ஸ், எஸ்ஏ எழுதணும். அதனால தான் இங்கிலீஷ் லாங்குவேஜில் எழுதுறதுனால உங்களுக்கு ஃபிளாலஸ் இங்கிலீஷ் மிஸ்டேக் இல்லாம எழுதுறதுக்கு இப்பவே ட்ரைனிங் எடுக்கணும். எஸ்ஏ எழுதுறதுல நல்ல திறமையா இருக்குன்னா உங்களுக்கு IAS எளிதில் பாஸ் பண்ணி விடலாம். இந்த தேர்வு தமிழிலும் எழுதலாம். ஏதாவது ஒரு மாணவனுக்கு தமிழ் புலமை நல்லா வருது அப்படின்னா IASல எளிதில் பாஸ் பண்ணி விடலாம். ஏன்னா கேள்வி எல்லாம் தமிழில் எழுத போகிறீர்கள், தமிழ் எழுதலாம். இன்டர்வியூ தமிழ்ல சொல்லலாம். எஸ், யூ கேன் டு தட். ஆனா டிகிரி வந்து இன்ஜினியர் இங்கிலீஷ்ல படிச்சிருப்பீங்க, அதனால தமிழ் எழுதுறது கஷ்டமா போகலாம். தமிழே ஆர்வம் உள்ள மாணவர்கள் தமிழ் விருப்பப்பாடு எடுத்து எழுதலாம். IAS முக்கியமான தேர்வு என்பது இவ்வளவுதாங்க. இங்கிலீஷ் பாஸ் பண்ணணும், தமிழ் பாஸ் பண்ணணும். அந்த மார்க் எடுத்துக் கொள்ளப்பட மாட்டாது, ரேங்கிங்காக எடுக்க மாட்டாங்க. யூ ஹேவ் டு பாஸ் தமிழ் ஆர் யுவர் மதர் டங் தெலுங்கு அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ், 2 பேப்பர். ஒரு எஸ்ஏ எழுதணுங்க, கட்டுரை, அதுக்கு 200 மார்க். அது அல்லாம 6 பேப்பர் இருக்குது. ஒன்னு ஜெனரல் நாலேஜ், அதுல 2 பேப்பர். உங்க விருப்ப பாடங்கள் எடுக்கணும். IAS பொறுத்த வரைக்கும் முக்கியமானது விருப்ப பாடம். நீங்க கல்லூரியில் படிச்ச பாடத்தை ஒரு விருப்ப பாடமாக எடுக்கலாம், அது இல்லாமலும் ஒரு பாடத்தை எடுக்க வேண்டும். அதுதான் இந்த IAS ஸ்பெஷாலிட்டி. யூ அண்டர்ஸ்டாண்ட்? யூ அப்பியரிங் ஃபார் தி IAS எக்ஸாம் should choose 2 optional subjects. சப்போஸ் நீங்க சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் எடுக்கணும், பிளஸ் இன்னொரு சப்ஜெக்டும் எடுக்கணும். அது பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், ஜியோகிராபி, தமிழ் லிட்ரேச்சர், லிட்ரேச்சரும் எடுக்கலாம். 2வது விருப்ப பாடமாக அந்த மொழி பாடத்தையும் எடுக்கலாம், லிட்ரேச்சர் எடுக்கலாம். அதனாலதான் தமிழ் லிட்ரேச்சர் நல்லா வரக்கூடிய மாணவ மாணவிகள் IAS தேர்வில் எளிதில் வெற்றி பெறலாம். இங்க எழுத்து தேர்வு பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை இன்டர்வியூக்காக அழைப்பார்கள், நேர்முக தேர்வுக்கு அழைப்பார்கள். நேர்முக தேர்வுக்கு 300 மதிப்பெண். நேர்முக தேர்வு நடந்துட்டு இருக்கு டெல்லியில. ஒரு IAS மாணவன் கேள்வி கேட்டாங்க போன வருஷம், நீ வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன சொல்லு, ப்ளீஸ் டெல் அஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் இந்தியா இஸ் ஃபேசிங் டுடே. நம்பர் 1 கரப்ஷன். அவன் சொன்னா நம்பர் 1 என்னது? ஓகே, வாட் டு யூ டு, வாட் கேன் யூ டு டு ரிமூவ் கரப்ஷன்? இந்த மாதிரி லஞ்சம் இல்லாம என்ன பண்ணணும் சொல்லுங்க. சார் என்னை IAS ஆஃபீஸரா நியமிச்சிருங்க சார், ப்ளீஸ் நாமினேட் மீ as an IAS ஆஃபீஸர், ஐ கேன் eradicate corruption. ஆன்சர் ஃபுல் மார்க். என்னை IAS ஆஃபீஸரா போடுங்க, நான் வந்து லஞ்சம் இல்லாம காட்டுறேன், என்ன மாதிரி இளைஞர்கள் நீங்க வேலை கொடுங்க அப்படிங்கிற. சில மாணவர்கள் ரொம்ப ஸ்மார்ட்டா ஆன்சர் பண்ணுவாங்க, அவங்களுக்கு நல்ல மார்க் கிடைக்கும். சில மாணவர்கள் நல்லா பதில் சொல்ல மாட்டாங்க, மார்க் குறையும். மொத்தம் 2300 மார்க்ல நீங்க ஒரு 1200 மார்க் அல்லது 1300 மார்க் வாங்கினீங்கன்னா நீங்க IAS கிடைச்சிடும். இந்த தேர்வு முடிஞ்சதும் எழுதின எல்லாருடைய பேரையும் மார்க் அடிப்படையில் பட்டியல் போடுவாங்க. டாப் மோஸ்ட் ஸ்டூடெண்ட் 2, 3, 4, 5. நீங்க உங்களுடைய பெயர் முதல் 150 எண்ணிக்கைக்குள்ள வந்தது அப்படின்னா உங்களுக்கு IAS கிடைக்கும். இன்னொரு அடுத்த 100 அப்படின்னா IPS, IFS.
அதுலயும் குறைஞ்சு போச்சுது அப்படின்னா உங்களுக்கு கஸ்டம்ஸ் இன்கம் டேக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். ரைட், இதாங்க ஐஏஎஸ் மொத்த மதிப்பெண்களே இவ்வளவுதான். எஸ்ஏ என்பது 200 மார்க்கு, பொது அறிவு 300 300 600, விருப்ப பாடம் 2 இருக்கு, 4 பேப்பர், இன்டர்வியூ 300, 2300 மதிப்பெண்கள். இதுல ஒரு 1300 எடுத்தீங்கன்னா நீங்க தான் டாப்பர். உங்களுடைய பேர் நம்ம டாப்ல இருக்கும். உங்களுக்கு என்ன சர்வீஸ் வேணாலும் கிடைக்கும். ஐஏஎஸ்னா ஐஏஎஸ் கிடைக்கும். தமிழ்நாட்டிலிருந்து நீங்க செலக்ட் ஆயிட்டீங்கன்னா, தமிழ்நாட்டிலிருந்து செலக்ட் ஆன அந்த மாணவர்கள் மத்தியில நீங்க நம்பர் 1 இருந்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடே கொடுத்துருவாங்க சர்வீஸ். தமிழ்நாட்டிலே உங்களை ஐஏஎஸ் அதிகாரியாக நியமிப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஆந்திரா, கேரளா அந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒரு மாநிலத்தில் தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஐஏஎஸ் பாஸ் பண்ணவங்க லிஸ்ட்ல முதல்ல பேர் வந்ததுன்னா ஐஏஎஸ் கிடைக்கும். பாஸ் பண்ணவங்க ஐஏஎஸ் வாங்கின பிறகு தமிழ்நாட்டில் இருந்து வரக்கூடிய மாணவர்கள் மத்தியில நீங்க டாப் அப்படின்னா உங்களுக்கு தமிழ்நாடே கிடைக்கும், பணி கிடைக்கும். அதுக்கு பேர் காடர். தமிழ்நாடு கேடர், ஆந்திரா கேடர், கேரளா கேடர் அப்படின்னு கிடைக்கும். இதுவரைக்கும் நீங்க பெரிய சாதனை படைக்காம இருந்தா கூட கல்லூரியில் போய் சேர்ந்த பிறகு வாழ்க்கையில முதல் முறையா ஏதாவது ஒரு சின்ன அச்சீவ்மெண்ட் பண்ணுவோம். மாணவிகிட்ட உங்கள்ட்ட சொல்றேன், நீங்க எப்படி படிச்சீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா உங்க பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? பையன் நல்லா படிக்கணும், பிளஸ் வரைக்கும் ஒழுங்கா படிக்கல, இனியா நல்லா படிக்கிறான். ஒருவேளை நீங்க இன்னைக்கு படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா முதல் டெஸ்ட்ல முதல் மார்க் வாங்கிட்டேன்னு வச்சுக்க, உங்க வீட்டுல சந்தோஷம் ஏற்பட்டுரும். உங்க வீட்டுல மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை படைத்த ஒரே மனிதன் நீதான். உங்களுக்கு கடைசியா ஒரு அறிவுரை, கல்லூரியில் படிக்கும் போது குறைஞ்சது 1 மணி நேரமாவது உடற்பயிற்சி பண்ணுங்க. ஏன்னா உடற்பயிற்சி செய்யும் போது உங்களுக்கு உடல் நலம் இம்ப்ரூவ் ஆகும், அறிவு இம்ப்ரூவ் ஆகும், மனநலம் இம்ப்ரூவ் ஆகும்.